Hello guys, welcome back. This is JEE Mains 2026 question solving session on physics from JEE Mains 2026 session number 1. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். பொதுவாகவே ரொம்ப லேட்டாக தான் டிலே ஆக தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். பட் இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக, அதாவது இந்த வீடியோ லோட் ஆகிட்டு இருக்கிறது ஜூன் மாதம், அந்த அளவுக்காக சீக்கிரமாக நம்ம லோட் பண்ணுறோங்கிறத நம்ம இப்போ தெரியப்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட 2023, 2024, 25 கடந்த 3 வருஷத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர்டராக சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். 2025 தான் ஒரு ஐடியாவே வந்துச்சு, இதை நம்ம ஏன் சாப்டர் வைஸாக கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை. அதில் தான் நம்ம 2025 கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸாகவே சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் 2026 அதே போல் தான் பண்ண போகிறோம். செஷன் நம்பர் 1லேயும் சாப்டர் வைஸ் கொஸ்டின் சால்விங் தான், செஷன் நம்பர் 2லேயும் சாப்டர் வைஸ் கொஸ்டின் சால்விங் தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்டை பற்றி தான் we are going to see. அதில் செஷன் 1ல் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை மட்டும்தான் we are going to discuss briefly. our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் for any queries. So moving to the video, JEE Mains 2026 session number 1 chapter wise breakage. எத்தனை சாப்டரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறோம் இல்லையா? அதன்படி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 13 கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் தான் we are going to solve. சரிங்களா? ஸோ மூவிங் டு த கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்தோன்னே இட்ஸ் மோர் லைக் வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன், அதை பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், P plus A by PT square plus rho G H plus BT plus half rho V square which is equal to constant. இந்த half rho V square அப்படிங்கிறது பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் மாதிரி உங்களுக்கு தோணலாம். rho G Hங்கிறது பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் தான். P plus A by அப்படிங்கிறது வாண்டர்வால்ஸ். இந்த மாதிரி பல்வேறு விதமான ஈக்குவேஷன்ஸோட கலவை தான். ஸோ if T has the dimension of time, then the dimension of A and B are respectively what? சரி, அப்போது what do you mean by P? அப்போ பிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. லைக்வைஸ் அதே மாதிரி ஜியோட வேல்யூனா என்ன, வாட் இஸ் ஜி சொல்லலை, ரோனா என்ன சொல்லலை, ஹெச்னா என்ன அதையும் சொல்லலை. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்ட் தென் வி விச் இஸ் ஈக்குவல் டு வாட் அதையும் சொல்லலை. ஒரு JEE கொஸ்டினில் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணக்கூடாது. பிகாஸ் அதில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா? அப்படின்னா என்னங்கிறத நீங்களே டிசைட் பண்ணும். பி ரெப்ரசன்ஸ் pressure, the unit of pressure is Pascal. Pascal அப்படின்னு சொன்னால் Newton per meter square. Unit of G is meter per second square. Density kilogram per meter cube. Heightனா meter. Vங்கிறது velocity meter per second. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நோட்டேஷன் இருக்குது. அப்படிங்கிறத நீங்களாக எடுத்து தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் அதான் பண்ணியிருக்கிறேன். ரைட்? ஸோ ஹாஃப் இப்போ இதில் ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஒரே ஒரு சின்ன ஃபார்முலாலேருந்து எடுத்துடலாம். எப்படின்னா திஸ் இஸ் பி, இதோடு நம்ம ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறோன்னா அதுவுமே நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வை இங்கே நம்ம ஆட் பண்ணுறது ப்ரெஷரோடு தான் ஆட் பண்ணுறோம். அப்போ இதோட நோட்டேஷனும் ப்ரெஷர் தான், இதனுடைய நோட்டேஷனும் ப்ரெஷராக தான் இருக்கணும். அப்போது திஸ் இஸ் ஆல்சோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், திஸ் இஸ் ஆல்சோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ நமக்கு ஏபி மட்டும் தேவை, இது தேவையே இல்லை. அப்போது ப்ரெஷர் விச் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போது ஏ டிவைடட் பை பிடி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் போட்டு பாருங்கள். ஏவும் தெரியாது, பியும் தெரியாது. அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனான பிடி அதுலேருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். எப்படி? ரோ ஜி இன்ட்டு பிடி விச் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இதை தனியாக பிரிக்கலாமா? ரோ ஜிஹெச் ப்ளஸ் ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு பிடி. இது ஆல்ரெடி ப்ரெஷர் தானே, அதோட யூனிட் தான் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆச்சு. இங்கே ரோ ஜி பிடி, ரோனா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், ஜினா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், பி இன்ட்டு டைம்னா செகண்ட். அப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு போய்க்கோங்க. இங்கே செகண்டு கட் ஆகுது, மீட்டரில் ஒரு மீட்டர் கட் ஆகுது. கிலோகிராம் டிவைடர் பை மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்ட்டு பி. லைக்வைஸ் நியூட்டன்னா என்ன? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். எவ்வளோ டீட்டெயில்ஸ் கட் ஆகுதுங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இங்கே ஒரு மீட்டர் கட்டு, கிலோகிராம் கட்டு,
second cut. So this option goes here. B which is equal to meter square divided by meter second. அதையும் கட் பண்ணுங்க. Finally we got the value of B, meter per second, velocity m power 0 l power 1 t power minus 1. So ஒரு கொஸ்டின் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன கொஸ்டின் மாதிரி தெரியலாம், பட் இட் பியர்ஸ் அ வெரி கிரேட் மீனிங். அதுலேருந்து நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளாக கட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்தே தெரியுது. சரிங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் மீட்டர் பர் செகண்ட். அதை இன்னொரு டேர்ம்ஸில் கூட ஹெச் ப்ளஸ் பிடி, ஏன்னா ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஹெச் மீட்டர்னால் பிடி அப்படிங்கிறதும் மீட்டராக தான் இருக்கணும். அப்போது பி இன்ட்டு டி விச் இஸ் ஈக்குவல் டு மீட்டர், b equal to meter divided by time which is meter per second அப்படியும் இருக்கலாம். ஸோ என்ன எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக அப்படியும் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் இல்லையா? அப்படி கூட we can find out. And the value of a by b, a divided by bt square which is equal to Newton per meter square. a divided by b na velocity meter per second, time square பண்ண second square which is Newton per meter square. While cutting down, a equal to Newton meter second divided by meter square. cut. இப்போ நியூட்டனோட வாரில் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு செகண்ட் டிவைடட் பை மீட்டர். while cutting down I got the value of kilogram per second. So m power 1 l power 0 t power minus 1. அதுதான் a. bங்கிறது மீட்டர் பர் செகண்ட், m power 0 l power 1 t power minus 1. படா எவ்வளோ தூரம் போயிடுச்சுல. ஒரு சாதாரண யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் கொஸ்டின் மாதிரி தான் தெரியும், பட் இட் பேர்ட் அ லாட் ஆஃப் மீனிங். அது ஒன்று நம்ம சால்வ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபன் இருக்கு இல்லையா, தட் இஸ் அன் இம்மென்ஸ் ப்ளஷர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், கீப்பிங் த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இன் வியூ த சம் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் எல்எஸ்டி லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டுன்னா எதை சொல்லுவீங்க? 0க்கு சேர்க்காமல் மீதி இருக்கக்கூடிய இங்கே 3, இங்கே 4, இங்கே 4. ஸோ த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இஸ் 3. அப்போ நம்மளோட டெசிமல், நான் ஜீரோ, டெசிமல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்தா வி காட் த ஆன்சர் ஆஃப் 3 டெசிமல்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு திங். அப்படி நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், டைரெக்டாக இதை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ வில் சூஸ் வாட் 205, ஏன்னா அது ஆப்ஷன்லேயும் இருக்குது. முதல்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 52.01, 153.2, 0.123. we got 205.333. மொத்தம் 6 டெசிமல்ஸ். நம்ம 3 தான் மேண்டேட்டுன்னு சொன்னால் இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு 205ன்னு போட்டு போயிடலாம். இன்னும் அவங்க என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா, டெசிமலுக்கு அப்புறமா லீஸ்ட் எல்எஸ்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 1, அதுவும் செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. அந்த கன்சிடரேஷனில் ஐ ஹாவ் டு டேக் த ஃபஸ்ட் டிஜிட். அப்போ 205.3. ஒருவேளை ஆன்சர் 205.38 இருந்துச்சுன்னா தி ஆன்சர் ஷுட் பி 205.4. ஸோ இப்படி கூட நம்மளோட ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? க்ளோசஸ்ட் வேல்யூஸ் எப்போதுமே பார்க்கணும், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் பார்க்கணும், அதுக்கப்புறமா எல்எஸ்டி ஆஃப்டர் டிஜிட். இப்படி 3 பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டு அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஒரு ஆன்சரை கரெக்டாக கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் தோஸ் கொஸ்டின்ஸ். அடுத்ததாக match the following. Spring constant K which is equal to Newton per meter. Newton சொன்னால் ml t power minus 2 divided by L. While cutting down, m L power 0 t power minus 2. Second option for A. Thermal conductivity அதுவுமே K தான், watt per meter Kelvin. m L square t power minus 3 divided by L K. கட் பண்ணும்போது ml t power minus 3 k power minus 1. So option B. Fourth one, that is for option B. Boltzmann constant அது kb. வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா k அப்படின்னே வர மாதிரியே இருக்குது. ஸோ ஜூல் டிவைடர் பை மோல், ஜூல் பர் மோல் கெல்வின் அப்படின்னு சொல்லும்போது ஜூல்னா நியூட்டன் மீட்டர், ml ஸ்கொயர் t power minus 2 divided by k, that is ml ஸ்கொயர் t power minus 2 k power minus 1. So this is C. And finally this is D. அதை யோசிக்கணுங்கிற நீட் இல்லை, பட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது x டைம்ஸ் ஆஃப் எல், ஓம்ஸ். ஓம்ஸ்னா என்ன? வோல்ட் பர் ஆம்பியர். வோல்ட்னா என்ன? வாட் பர் ஆம்பியர் டிவைடட் பை ஆம்பியர். எடுத்தீங்கன்னா வாட் பர் ஆம்பியர் ஸ்கொயர். we get
ml square t power minus 3 a power minus 2. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர்ஸை ஃபாலோ அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள் டு சால்வ். என்ன ஒரு யூனிட்டு பார்க்கும்போது முதல்ல இருக்கிற யூனிட்டு கிளாஸ் 11th, ரெண்டாவதாக இருக்கக்கூடியது தெர்மல் கண்டக்டிவிட்டிங்கிறது ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு போகுது. அங்கேருந்து கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் போகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் எல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு போகுது. ஸோ இது 11th லாஸ் ஆஃப் மோஷனு, ஸ்ப்ரிங்கை அதை பேஸ் பண்ணி ஒர்க் பவர் இதில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் ஒவ்வொரு யூனிட் வந்தாலும் நமக்கு என்னங்கிறது கரெக்டாக ஒரு கிளாரிட்டி இருந்தால் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி டு சால்வ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். If epsilon electric field and I represents permittivity, electric field and time, so then the unit of E by T, epsilon naught into capital E divided by T. Epsilon oda formula 8.8 into 10 to the power of minus 12 coulomb square per Newton meter square. So coulomb square per Newton meter square. Electric field oda unit enna Newton per coulomb. Time oda unit enna 1 by second. Newton cut avudha, coulomb cut avudha. So coulomb divided by meter square second. Coulombs என்றால் ampere second divided by meter square second. கட் ஆகுதா? this forms ampere per meter square. இது இன்னொரு ஒரு physical quantity கூட ரெப்ரசன்ட் பண்ணுது. what is that? current per unit area அப்படிங்கிற quantity, that is nothing but current density. அதான் ஒரு கொஸ்டினுக்கு இந்த ஆன்சருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த யூனிட்டை பார்த்தோன்னு நமக்கு என்ன ஞாபகம் வருது? கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிற யூனிட் நமக்கு ஞாபகம் வரணும். இதை நான் சால்வ் பண்ணும்போது ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து கரண்ட் டென்சிட்டியோட ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லைன்னா யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அ லாட். டக்குன்னு அது மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதாங்கிறத பாருங்கள். தட் வில் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் யுவர் அக்யூரசி. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். In a screw gauge, 0 of the circular scale lies 3 divisions above horizontal pitch. So 0 லைன்னா அதுக்கு மேலே 3 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பாசிட்டிவில் போச்சுன்னா ப்ளஸ்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு. இதில் pitch of the reading is 1 millimeter. They have given the value of pitch in terms of millimeter. Circular reading 51. கரெக்ட் ரீடிங் எவ்வளோன்னா, ஸோ the value is 3 divisions above. So Z reading equal to minus 3 into 0.01, that is minus 0.03. So the value of pitch scale reading, sorry pitch ன்னு சொல்லிட்டேன், pitch scale PSR ஓட வேல்யூ 1 millimeter plus n times of CSR. n ஓட வேல்யூ ஆல்ரெடி they have given 51. அதோட circular scale reading ஓட வேல்யூவான 0.01. because how this value called, assume the least count. So least count ஓட வேல்யூ 0.01 இல்லைங்க, into least count எடுத்தீங்கன்னா 0.01 51 மல்டிப்ளை பண்ணால் 1.51 millimeter. இங்கே தான் அடுத்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. 1.51 millimeter ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.03. இதை அதிகப்படுத்தினீங்கன்னா 1.54, கம்மியாகினா 1.48. 1.48 இருக்குதா, 1.54 இருக்குதா, ரெண்டு ஆன்சரும் இருக்கும். ஸோ என்றைக்குமே கரெக்டாக அதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கங்கிறத கொஞ்சமாச்சும் நம்ம என்ன செஞ்சாகணும், மைண்டில் வச்சே ஆகணும். ஸோ பிட் ஸ்கேலுங்கிறது இது 0க்கு மேலே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் ப்ரீவியஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 மீட்டர் 3 மில்லிமீட்டர் பிஹைண்டாக இருக்குது, 3 ரீடிங் பிஹைண்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பிஹைண்டை நம்ம கணக்கில் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் தான் பண்ணணும். தட் இஸ் கரெக்ட். ஒருவேளை 0 லைனுக்கு பாட்டமில் இருக்குன்னா அஹெடாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம், அப்போ நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ வி ஜஸ்ட் டேக் minus of minus 0.03 while taking this plus ஆக மாறும். ஸோ 1.54 millimeter என்பதே அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஆனால் எந்த ஆன்சருங்கிறதுக்கு நீங்கள் டைம் எடுக்கும். அதை கரெக்டான பர்சன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ, பிகாஸ் இட் இஸ் அ ஸ்க்ரூ கேஜ். இது வெர்னியர் கேலிபரில் வரும்போது வேறு மாதிரி மாட்டும். ஸோ இஃப் யூ டேக்கன் அ வெர்னியர் கேலிபர் இப்படி பொசிஷன் இருக்குது அப்படின்னா அங்கேயும் 0க்கு முன்னாடி போயிருந்தால் லெஃப்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும், ரைட் ஹேண்ட் சைடு 0 எரர் வரும். அந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக வந்தால் என்ன செய்யணுங்கிற அந்த ஐடியாஸை ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகே, த நெக்ஸ்ட் திங். 4 persons measure the length of the rod 20, 19.75, 17.01, 18.25. The relative error is how much? So error delta L divided by L எவ்வளோன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா delta L by L equal to ஒரு வேல்யூ வரும், அதோட 100 போட்டிங்கன்னா it will be converted as a percentage.
அப்போ முதல்ல என்ன செஞ்சாகணும், மீன் வேல்யூ போட்டாகணும். 20, 19.70, 17.01, 18.3, 25 எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 4 போட்டால் 18.75. ஸோ தட் இஸ் தி ஆவரேஜ், தட் இஸ் தி மீன் வேல்யூ. என்ன பண்ணணும், ரிலேட்டிவ் எரர் அடுத்து கண்டுபிடிக்கணும். ரிலேட்டிவ் எரர் எப்படி கண்டுபிடிக்கணும், மீன் வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. 18.75 இருக்கா, -20. இங்கே நம்ம எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவோம், எரரில் நெகட்டிவ்க்கு வேலையே கிடையாது, இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். It is nothing but the difference between that m1 minus m2 or m2 minus m1. We need to know only the difference alone. அங்கே பாசிட்டிவோ நெகட்டிவ்க்கோ வேலையே கிடையாது. ஸோ 18.75 minus 20, 1.25, 19.75 ஏன்னா ரெண்டாவது ரீடிங் 19.75 minus 18.75 equal to 1. அடுத்து 17.1, அப்போ என்ன செஞ்சாகணும், 17 minus 18, நாலாவது 18.25, 18 minus 18, 0.5. The value was 4.49. While dividing this 4.49 divided by 4, 1.125 centimeter. Then the final value 1.125 divided by the mean value. Mean value is 18.75 அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும். While dividing this I got the value of 0.06. அதனோட ஒரு 100 நாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6%. As we discussed earlier, ஒரு மிஷின்னா கண்டிப்பாக ஒரு மிஷினோ சிஸ்டமோ 10% எரர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இட் ஷுட் நாட் பி மோர். அது எந்த அளவுக்கு அதோட எரரை காமிக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். இவ்வளோ பர்சன்டேஜுங்கிறதே ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சரிங்களா? மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். கொஞ்சம் பெரிய கொஸ்டின் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதே டைப் ஆஃப் கொஸ்டின் நீட் எக்ஸாம் 2025 கேட்கப்பட்டுச்சு, ப்ரைம் கொஸ்டின். அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன். இன் அ வெர்னியர் கேலிபர் 50 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு 48. ஸோ 60, 50 VSD ஈக்குவல் டு 48 MSD அப்படிங்கிறத பார்க்கணும். இஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் 0.05, 1 MSDயோட வேல்யூ இங்கே இருக்குது அப்படின்னா, then the least count is how much? Least count equal to MSD minus BSD. So we will taking these values. அப்போ VSD equal to 48 divided by 50 MSD. That refers to இதை 4 tablesஆல் எடுக்கலாம், 2 tablesஆல் எடுக்கலாம், எப்படி எடுத்தாலும் 24 divided by 25 something MSD வருமா? So we will take this MSD minus 24 divided by 25 MSD. We will taking this 1 by 25 times of MSD. And the value is 1 by 25 into 0.05. ஸோ இதுலேருந்து நம்ம வேல்யூ எடுத்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் 2. ஏன்னா இந்த வேல்யூ 2ன்னு நினைக்கிறேன். சாரி, மிஸ் பண்ணிட்டோம். இங்கே 25 தான் இருக்கும், ரைட்? அப்போ 1 by 25 இன்ட்டு 5 இன்ட்டு 10 power minus 2ன்னு போடலாம். தட் இஸ் 1 by 5. 0.2 இன்ட்டு 10 power minus 2, தட் இஸ் நத்திங் பட் 2 இன்ட்டு 10 power minus 3 மீட்டர். ஓகே, மில்லிமீட்டர் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் 0.002 மில்லிமீட்டர். ஸோ இவ்வளோ தூரம் ஆன்சர்ஸ் வரும். கரெக்டாக எடுக்கணும், அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்குறாங்கங்கிறத மட்டும் பார்த்துட்டோன்னா டக்குன்னு we can solve this question. நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்னா 48 by 50 அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் 24 by 25 சால்வ் பண்ணால் இப்படி, இல்லை 48ன்னு வச்சிங்கன்னா இப்படி, அவ்வளோதான். ஒன்றும் ஸ்டெப்ஸில் பெருசாக வித்தியாசம் கிடையாது. த சேம் எக்ஸிக்யூஷன், there is nothing சேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு சேம் வெர்னியர் கேலிபர் கொஸ்டின். ஒன் மோர் திங். When both jaws of the vernier caliper touch each other, 0 mark is right to the 0 of main scale. ஸோ வெர்னியர் கேலிபரோட 2 ஜாஸும் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னா 0 இங்கே இருக்குன்னா 0லேருந்து ரைட் சைடில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இது ஆக்சுவலாக மைனஸ். ஏன்னா இப்போ தான் போன தடவை சொன்னோம், லெஃப்ட் சைடில் போகும்போது வி யூஸ் டு +0 எரர், ரைட் சைடில் போகும்போது -0 எரர் தான் நம்ம பார்த்துறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். ரைட்? ஸோ அதில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதோட வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ட் VSC, தட் இஸ் 4th, அதோட மல்டிப்ளை ஆகுது. While measuring the length, it observed 15 divisions of main scale and 5th division of vernier scale coincide with the main scale division. அப்போ measured length of the cylinder, we need to find the value of true reading. Least count is already given. ஸோ முதல்ல 0 எரர் கண்டுபிடிச்சிடலாமா? 0 error equal to 4 times into least count. The value is nothing but 4th scale to the right. 4th scale to
ரைட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போது 4 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் தட் இஸ் 0.4 millimeter அப்படிங்கிறது. தென் த ரீடிங் ஈக்குவல் டு 15 MST ப்ளஸ் n டைம்ஸ் ஆஃப் VST இன்ட்டு LST. அப்போ இது 15 போடுறோம். இந்த நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது 5வது டிவிஷன் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் 0.1. ஸோ த டோட்டல் ரீடிங் இஸ் 15.5. ஆனால் இங்கே நம்ம 0 எரர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அகெயின் இங்கே 15.5ஓட ப்ளஸ் ஆர் மைனஸ் ராகம் படுறாங்க விச் இஸ் 15.9 இருக்கலாம், இல்லை 15.1 இருக்கலாம். ஆன்சர் இருக்கா பார்ப்போமா? 15.9 இஸ் ஆல்சோ தேர், 15.1 இஸ் ஆல்சோ தேர். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், the vernier scale is to the right. அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும், we have to subtract. எடுத்தீங்கன்னா 15.5 மைனஸ் 0.4 15.1. ஆப்ஷன் நம்பர் 4 இதெல்லாம் சரியான விடை. இப்போ நம்ம சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரெக்டாக அதோட ப்ளஸ்ஸு மைனஸு எங்கெங்கெல்லாம் வருதுங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் ஆர் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் சால்விங் திஸ் கைண்ட் ஆஃப் சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக தி டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் 2π டிவைடட் பை k by m. m இஸ் 10 டைம்ஸ் ஆஃப் 10 கிராம்ஸ். ஜீனா கிராவிட்டிக்கு போயிடும். 10 கிராம்ஸு. accuracy 10 milligrams. Time 50 oscillations is found to be 60 seconds using the watch of 2 seconds resolution. ஸோ முதல்ல இந்த மாதிரி விஷயத்தில் பர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எவ்வளோ? முதல்ல t which is equal to 2π square root of k by m. எரரை கண்டுபிடிக்கணும்னா t square equal to 4π square into k by m. அப்போது 2 times of delta t divided by t which is equal to delta k by k plus delta m divided by m. இதுலேயுமே ப்ளஸ் மைனஸுங்கிற ஒரு விஷயம் என்றைக்குமே கிடையாது. we already know that delta k divided by k equal to 2 times of delta t by t plus delta m divided by m. அது பார்த்தாவும். ஸோ இதில் delta t by m கண்டுபிடிக்கும் போது the value of delta m by m, mோட வேல்யூ எவ்வளவு? 10 கிராம்ஸு. delta m சொல்லும்போது 10 milligrams. ஸோ delta mன்னு சொல்லும்போது 10 into 10 to the power of minus 3 grams. அதுவே டிவைடர் பை m சொல்லும்போது 10 to the power of minus 3 grams only. ஏன்னா ஒன்று இல்லையா, அப்படியே கட் டவுன் பண்ணுங்கள். the value is 10. so we got the value of 10 sorry that is 10 grams only. very sorry, 10 grams கட் ஆச்சுன்னா it is only 10 to the power of minus 3. likewise delta t by t ன்னு சொல்லும்போது the resolution அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இல்லையா, that is 2 seconds. so the resolution is 2 seconds divided by actual time is 60. ஏன்னா 50 ஆசிலேஷன்ஸுக்கு நம்ம கிடைக்கக்கூடியது 60 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது இங்கே வேல்யூ இஸ் 1/30. okay, so we got the value of delta k by k which is equal to delta m by m 10 power minus 3 plus 1/30 which is multiplied with 100. இதில் தான் இன்னொரு விஷயம் வருது. the value of timeனு சொல்லும்போது 2 times of delta t by t இல்லைங்களா. அகைன் இங்கே ஒரு 2 டிவைட் ஆச்சுன்னா 1/15. ஸோ 10 power minus 3 plus 0.66 into 100. அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். 10 to the power of minus 3. 1/15 is 0.066 into 100. the value அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 power minus 1 that is 0.1. இதை மல்டிப்ளை பண்ண 6.6. well taking this the percentage is 6.7%. தடவை பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் நல்ல கொஸ்டின்ஸாக தான் இருந்துச்சு. டைமிங் நல்லா எடுத்துக்கிச்சு. அப்படி தான் நம்ம இதை சொல்லணும். ஸோ தட் வாஸ் அ குட் கொஸ்டின். நம்ம நிறைய சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருந்துச்சு. எஸ் we have solved this question too. அடுத்ததாக சிக்னிஃபிகண்ட் பேஸ்டு கொஸ்டின். மொத்தம் we have some readings -1.24 1.25 4 ரீடிங் கொடுத்துட்டாங்க. ஸோ the expected least count is how much அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ how to find the value of least count. least count நம்ம சொல்கிறதே எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா the value of delta m divided by m which is called as least count. அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும்னா ரீடிங்கோட மெஷர்டு எரர் டிவைடர் பை அப்சல்யூட் எரர். ஸோ முதல்ல எல்லாத்துக்கும் மீன் பண்ணிடலாமா? 1.24 1.25 1.23 1.21 எடுத்திங்கன்னா 4.93 டிவைடட் பை 4னு போட்டால் 1.23. ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் எம். நம்ம லென்த்து தானே கொடுத்துருக்காங்க, எல்லுன்னு வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம், தட் இஸ் எல். இப்போ என்ன பண்ணுறோம், மீன் மைனஸ் மெஷர்டு வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணுறோம். தட்ஸ் கால்ட் அஸ்
relative error. So relative error இருக்கு 1.24 minus 1.23, 25 minus 23, 23 minus 23, 21 minus 23. ரொம்ப minute values. 0.05 divided by 4, that is 0.125 millimeter. So இந்த வேல்யூ கிடைக்குது இல்லையா, இதை டிவைட் பண்ணுற இந்த வேல்யூக்கு பேர் தான் that's called least count. So least countன்னு சொல்லும்போது that value of delta m, and then இதோட absolute error அப்படின்னு நம்ம சொல்லும்போது that value of delta m divided by m என்னது 0.0125 divided by 1.23. அதோட பர்சன்டேஜ் வேணும்னா 0.125 divided by 1.23, that's multiplied with 100 அப்படி நம்ம சொல்லும்போது the answer was 1.25 divided by 1.23 அப்படிங்கிற மாதிரி வரும். கிட்டத்தட்ட more than 1% அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். So this is what inferred from this question. அடுத்து போய்கிட்டே இருக்குல்ல, we need to match the following with the following physical quantities. Coefficient of viscosity which is equal to Pascal second, Newton per meter square, ml t power minus 2 second t divided by l square, while taking this ml power minus 1 t power minus 1. அப்படி எங்க இருக்க ஆப்ஷன்? fourth option, that is for option A. Surface tension Ts which is equal to Newton per meter, which has ml t power minus 2 divided by l. This forms m t power minus 2. அது எப்படி எழுதலாம்? ml power 0 t power minus 2. அப்படி எங்க இருக்கு? ml power 0 t power minus 2. B. அடுத்து ப்ரெஷர்னு சொன்னால் பாஸ்கல், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ml t power minus 2 divided by l square, ml power minus 1 t power minus 2, that is option C. Surface energy, surface tension ரெண்டும் ஒன்று தான், பட் இந்த சிச்சுவேஷனில் ரெண்டும் ஒரே ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. that is நியூட்டன் மீட்டர், ml t power minus 2 into l forms ml square t power minus 2 அப்படிங்கிற மாதிரி போகும். that is option D. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் இப்படி தான் நம்ம பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? and the next one, which one of the following is not a measurable quantity? Voltage difference, that is called as potential difference. அதை நாம் என்ன பண்ண முடியும்? வோல்ட்மீட்டரில் மெஷர் பண்ண முடியும். displacement current, that is from ammeter. வோல்டேஜுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேல்குலேஷனில் தான் பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸை we can find it from lot of things. எதில் இருக்குது? பீச் ஸ்டோன் பிரிட்ஜுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதில் கண்டுபிடிக்கலாம். மீட்டர் பிரிட்ஜில் கண்டுபிடிக்கலாம், அல்லது பொட்டன்ஷியோமீட்டரில் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பீச் ஸ்டோன் இருக்குது, மீட்டர் பிரிட்ஜ் இருக்குது, பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்குது. இந்த மாதிரியான திங்ஸ்லேருந்து கண்டுபிடிக்க முடியும். பட் வோல்டேஜுங்கிறது மட்டும் என்னென்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் கேல்குலேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் ரெஃபரன்ஸ். கரண்ட் எவ்வளோ போகுது, வாட் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் ரெஃபர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி தான் வோல்டேஜ். இட்ஸ் நாட் அ மெஷரபிள் குவான்டிட்டி. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேன் பி கேல்குலேட்டட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ். பிஃபோர் தட் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது, கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அந்த கொஸ்டின் என்னங்கிறது வி ஜஸ்ட் வாட்ச் அவுட். மொத்தம் 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது ஏபிசின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலே கஷ்டம். இதில் நமக்கு 4 குவான்டிட்டிஸ் இருக்குது. அதனால தான் இந்த கொஸ்டின் நம்ம லாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறோம். ஸோ த டைம் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் டென்சிட்டி பவர் ஏ, ரேடியஸ் பவர் பி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பவர் சி, அண்ட் தென் ஸ்ட்ரெஸ் பவர் டி. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை கரெக்டு தானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிகாஸ் லிக்விட் டென்சிட்டியை தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஸ்ட்ரெஸ் இல்லை, டென்சிட்டி கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அண்ணா கன்சிடர்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட்டுங்களா? we need to find the value of b plus c divided by a plus d. நம்ம abcd கண்டுபிடிக்கிறது ஒரு டஃப். அதுலேருந்து மற்ற விஷயங்களை நம்ம ஆட் பண்ணுறது இன்னும் இஷ்யூ. சரிங்களா? பட் we can do that. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. the value of density which is equal to dropped to the viscous. ஸோ ஆறுங்கிறது ரேடியஸ் இன் மீட்ரு. இங்கே ஒரு டென்சிட்டி இருக்குது, இது லிக்விட் டென்சிட்டி இருக்குது, அண்ட் விஸ்காசிட்டி ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ த வேல்யூஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரோ அண்டு சிக்மா ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் தான். அப்போது எம்எல் பவர் -3 டி பவர் 0. ஆறுங்கிறது ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு அதனால் மீட்டர்.
coefficient of viscosity na Newton second per meter square while taking this ml t power minus 2 t divided by L square. So ml power minus 1 t power minus 1. So we got the density power A, radius power B, then again the value of viscosity to the power of C and then density power of D அப்படின்னு எடுத்துட்டோமா. இப்போ 1 by 1 எல்லா வேல்யூஸையும் பொறுமையாக சால்வ் பண்ணுவோம். ஃபார் த வேல்யூ ஆஃப் எம் இங்கே என்ன இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் எம் பவர் 0, ஏன்னா இந்த ஸ்பேஸ் நான் விட்டுறதே அதுக்காகத்தான். இங்கே எம் பவர் 1 இருக்குது. ஸோ 1 into A ப்ளஸ் இங்கே எதுவுமே கிடையாது. ஃபார் த வேல்யூ ஆஃப் B தேர் இஸ் நோ, அதனால் 0 போட்டுடலாம். இங்கே 1 to the power of 1C, அதே போல் இங்கே 1 into D ப்ளஸ் 1 into D. அப்போது A ப்ளஸ் C ப்ளஸ் D ஈக்குவல் டு 0. ஏவும் தெரியாது, சியும் தெரியாது, டியும் தெரியாது. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் பார்ட். எல்னா எல் பவர் 0, இங்கே எல் பவர் மைனஸ் 3A ப்ளஸ் எல் டு த பவர் ஆஃப் B ப்ளஸ் எல் டு த பவர் ஆஃப் மைனஸ் A ப்ளஸ் எல் டு த பவர் ஆஃப் மைனஸ் 3D while taking minus 3A plus B minus C minus 3D equal to 0. எல்லோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. அந்த வேல்யூ ஆஃப் டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? டி டு த பவர் ஆஃப் 1, ஏன்னா டைமோட யூனிட்டு செகண்டு, தட் இஸ் நத்திங் பட் டி இல்லையா. டி ஈக்குவல் டு 0 இன்ட்டு ஏ ப்ளஸ் 0 இன்ட்டு பி, ஏன்னா இங்கேயும் டைம் கிடையாது, இங்கேயும் டைம் கிடையாது. இங்கே டி பவர் மைனஸ் சி ப்ளஸ் 0 அப்படின்னா இங்கே 1 ஈக்குவல் டு மைனஸ் சி, அப்போ சி ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ வி காட் த வேல்யூ ஆஃப் சி which is equal to minus 1. இப்போ தான் நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. ஸோ why don't we substitute the value of c equal to minus 1 here எடுத்திங்கன்னா a plus d which is equal to 1 அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. இதெல்லாம் நமக்கு பாதி விஷயம் இங்கே இருக்குது. ஸோ we have the value of a plus d. இப்போ அந்த வேல்யூ கிடைச்சதுக்கப்புறம் we just substitute here. இங்கே minus 3a minus 3d plus b minus c இல்லைங்களா. ஸோ minus of 3 into a plus d plus b minus c அப்படின்னு போடுங்க. just substitute the value of 1 here. minus 3 into 1 plus b minus of minus 1 equal to 0. so minus 3 plus b plus 1 equal to 0. b minus 2 equal to 0. b equal to 2. இப்போ இவ்வளோ தூரம் நமக்கு எங்கேருந்து போகுது? b equal to 2. so b plus c equal to 2 plus minus 1. அதே போல் a plus d which is equal to 1. so 2 minus 1, 1 by 1, and the answer is 1. so we got b plus c divided by a plus d which is equal to 1. so இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸில் இவ்வளோ பெரிய வேல்யூவை we are solving it. அதனால தான் இந்த கொஸ்டினை நம்ம லாஸ்ட்டாக சால்வ் பண்ணோம். சரிங்களா. so we got to the next stuff. கடைசியாக போய்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா தெரியும். This is the end of the video. so we have completed questions from units and measurements. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். what about the next video அப்படி நம்ம பார்க்கும்போது we have 1 dimension, 2 dimension, laws of motion. 3 கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் கிட்ட தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே கிளப் பண்ணுறோம். தென் ஒர்க் பவர் கொஞ்சம் தனியாக, ஏன்னா இந்த வருஷம் கேட்கப்பட்ட கொஸ்டினில் ஒர்க் பவர் எனர்ஜி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னும் அதே போல் தான் செயல்படும். ஸோ த நெக்ஸ்ட் வீடியோ வி ஆர் கோயிங் டு see about 1 dimension, 2 dimension, LOM மூணுத்தையும் பார்க்க போகிறோம். சரியா. அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி queries, டெஸ்ட் செஷன்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஐ கேன் ஹெல்ப் யூ. தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.